எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல் நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வருமென்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாகினியுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னாரென்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஒத்தாசை கொண்டு எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அந்த நிருபத்தின் முடிவு அதிகாரங்களிலே இருக்கிறோம். என்ன சார் அதை பத்தி நீங்க ரொம்ப முக்கியமா சொல்றீங்க? கன்க்ளூஷன் சொல்றீங்க. நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வேதத்தில 5வது புத்தகம் உபாகமம், அது மோசேயின் முடிவு பிரசங்கம். உங்க பைபிள் அப்படி எழுதி வச்சிருக்கீங்களா? நேரம் சிந்தனை பண்ணு. ஏறக்குறைய 32 அதிகாரங்கள், 120 வயதான மோசே, 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் சபையை வழி நடத்தின மோசே, தேவனுடைய உன்னதமான தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட மோசேயினுடைய முடிவு பிரசங்கம் தான் இந்த புக் ஆஃப் யூத்ரானன். அது உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சொல்லப்படுகிற கடைசி வார்த்தையின் முக்கியத்துவங்கள் எவ்வளவு முக்கியமானவைகள் என்பதை அறிந்திருக்கிறோமா? பவுல் அப்போஸ்தலன் விசுவாசத்தை விட்டு விலகி செல்ல போகிற அந்த எபிரேய விசுவாசிகளுக்கு முடிவு வார்த்தையை இந்த 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் பாருங்க. அங்கு ஆரம்பிக்கிறார், 13ஆம் அதிகாரத்தில் முடிக்கிறார். இட் ஸ்டார்ட்ஸ் தி சாப்டர் ஆஃப் 10. சரியா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்னதாக தன்னுடைய முடிவு பிரசங்கத்தை எங்கு ஆரம்பிச்சார், எப்படி முடிச்சார்னு தெரியுமா? யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் முடிய எத்தனை வசனம்னு உங்களுக்கு தெரியுமா? அத்தனை வசனங்களையும் அவருடைய முடிவு பிரசங்கம். நம்ம வாசித்த பகுதியில் ஆரம்பிக்கிறார், எபிரேய விசுவாசிகளே மிக ஜாக்கிரதையாயிருங்க. 31ஆம் வசனம் என்னமா சொல்லுது? ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. அதான்ப்பா செய்தி, முடிவு செய்தி அதான். பெரிய பொல்லாத இயேசு, பொல்லாத திருச்சபை, இவனுங்கெல்லாம் என்ன நாட்டு புத்தான் அப்படின்னு எபிரேயர் நினைச்சாங்க. புறஜாதி விசுவாசிகளை இவனுங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து நிக்கிறானுங்க பாரு சபையில. புரியுதுங்களாமா? இன்னும் உங்களுக்கு அந்த கண்ணோட்டம் வரல. ஒரு யூதன் ஒரு புறஜாதியான பார்க்க கூட கூடாதுங்க. இன்னும் புரிஞ்சிடுச்சு. இப்ப தேவாலயத்துக்கு போறான்னு வச்சுங்க, ஒரு பரிசேயன் குறுக்க ஒரு ரோம போர் சேவகன் வந்துட்டான். ஐயோ, தீட்டு 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 தீட்டு. இந்த கலாச்சார உண்மை உங்களுக்கு தெரியுமா? பார்த்தாலே தீட்டு. இங்க பக்கத்துல வந்து உக்காந்து எப்படியாவது ஜீரணம் பண்ணுவான் ஒரு எபிரேய விசுவாசி. இவனுங்கெல்லாம் வந்து சபைன்னு வந்து உட்கார்ந்து நிக்கிறானுங்க. என்னடா இவனுங்க? புரியுதா உங்களுக்கு? ஐயோ, நமக்கு லாக்கிப்படாதப்பா இந்த சபை. கிறிஸ்துவின் சபை சமுதாயத்திலே ஒரு புரட்சியை உருவாக்கினது. புரட்சி, ரெவல்யூஷனரி சொசைட்டி இஸ் கால்ட் தி சர்ச் ஆஃப் கிரைஸ்ட். எந்த இன வேறுபாடு கிடையாது, ஜாதி வேறுபாடு கிடையாது, மொழி வேறுபாடு கிடையாது,
அந்தஸ்து வேறுபாடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதான்ப்பா சபை. இத இந்த யூதர்களால ஜீரணம் பண்ணவே முடியல. நம்மளால தாங்க முடியாதுங்க. விளங்குதா உங்களுக்கு? இப்படி நினைச்சுன்னு இருக்காத. ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது. விசுவாசியே உனக்கு பயங்கரமாயிருக்கு. இது முடிவுரையா உங்களுக்கு தெரியலீங்களா? எப்படி தெரியுதுங்க உங்களுக்கு? இந்த வார்த்தை எப்படி தெரியுது? இஸ் இட் கம்ஃபர்டபிள்? இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். பயங்கரமானது. ஜாக்கிரதையாரு. உன்னுடைய கண்ணோட்டம், உன்னுடைய கலாச்சாரம், உன்னுடைய மத பக்தியின் சுய நீதி, உன்னுடைய சடங்காச்சாரம், இந்த அளவிடில சபையை நீ நியாயம் தீர்க்காதப்பா. ரொம்ப ஜாக்கிரதையாரு என்றார். தேவன் தாமே தம்முடைய சுய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்ட திருச்சபையை நியாயம் தீர்ப்பதற்கு எந்த ஒரு மனிதனுக்கு உரிமை கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் நீ. ஆக எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே எபிரேய விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை அப்போஸ்தலன் பகிர்ந்து கொள்கிறார். The warning. கடைசி செய்திமா? என்ன சார் அப்படி கடைசி திருப்பி வரலாறு தெரியாது. முதல்ல சொன்ன உனக்கு கலாச்சாரம் தெரிய, எருசலேமிலே இருந்த யூத கலாச்சாரம் உனக்கு தெரியுமா? முடிவு செய்தி. ஏன் சார்? இது எழுதப்பட்டு ஹார்ட்லி 2 வருடங்கள் எருசலேம் மண்மேடாக்கப்பட்டதான் வரலாறு. கிபி 70ஆம் ஆண்டு ரோம தளபதி தீத்து ராயன், பழைய பைபிள்ல அவனுடைய படம் இருக்கும். தீத்து ராயன் திருப்பி சொல்றேன், மறந்தவங்களுக்கு சொல்றேன், பல முறை சொல்லி இருக்கிறேன். ஏன் இயேசுவை சிலுவையில் அறிந்தார்கள் இல்லையா யூதர்கள்? அப்ப சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஆண்டவரை பார்த்து கீழே இருந்த யூத மத தலைவர்கள், பரிசேயர்கள், ஆசாரியெல்லாம் என்ன சொன்னாங்க? இவனுடைய இரத்த பழி எங்கள் மீதும் எங்களுடைய பிள்ளைகள் மீதும் வருவதாகன்னு சொன்னாங்க. நம்மா ஏதாச்சும் ஞாபகம் இருக்குதுங்களா? இது என்ன தீத்துராயனுக்கு தெரியுமா? இது தீத்துராயனுக்கு தெரியும். அந்த தீத்துராயன் என்ன பண்ண தெரியுமா? டேய், இந்த யூதனுங்கெல்லாம் இவனுங்கெல்லாம் ஒழுங்கா சொன்னா புத்தி வராது, இவனுங்களை சிறையில போட்டாலும் புத்தி வராது. இவனுக்கு எப்படி புத்தி வர வைக்கணும்? எருசலேம் கோட்டையை சுற்றி 800 சிலுவைய முதல்ல நிக்க வைங்கடானா. சும்மா விளையாட்டு இல்லமா, 800 சிலுவை, திரும்புற பக்கம்லாம் சிலுவை தெரியணும். அந்த சிலுவையில எருசலேமில் இருந்த யூதர்கள் சிந்தனை பண்ணு. டெய்லி ஒரு யூதன் சிலுவையில் அறையப்படணும். 800 சிலுவை, ஒரு சிலுவை இல்ல. அந்த காட்சியை பாரு. இதுதான் நடந்தது. அதாவது கடவுளின் மகத்துவமான வெளிப்பாடு, the glorious manifestation of God's grace, love and redemption on the cross. சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் மகிமையை நிராகரித்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன? அட்ரா சிலுவையில். இது வரலாறு தெரியுமா? அதை தான் இங்க சொல்றேன். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் வீழ்வது பயங்கரமாய். சார் இது என்ன சார் ஒரு நாள்ல நடந்துருமா? இது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்லைங்க. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன தெரியுமா? மனம் திரும்பாத பரிசுத்தவான்களின் பாவமும் தண்டனை. நீ பரிசுத்தவான்னு நினைச்சுக்கிறப்பா. யாருப்பா பரிசுத்தவானு? உன் வார்த்தையில ரட்சிக்கப்பட்டவன், உன் வார்த்தையில சபை விசுவாசி, உன் வார்த்தையில ஞானஸ்தானம் பெற்றவன், இன்னும் அதுக்கு மேல என்ன சொல்ற, உன் வார்த்தையில ஊழியம் செய்யறவன், எதுனா சேர்த்துன்னு போ. It doesn't matter how do you define a saint. இது உன் இஷ்டம். ஆனா என்ன சார் இந்த பகுதி சொல்லுது? மனம் திரும்பாத unrepentant saint will be punished. சந்தேகமே கிடையாது. இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்த ரொம்ப எச்சரிக்கையா இருக்குங்க. இரக்கமுள்ள ஒரு கடவுள், கிருபை மிகுந்த ஒரு அன்பின் தெய்வம், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தயாபரர், சமஸ்கிருதம் தயாபரர். அவரு தண்டிப்பாரா? தண்டிப்பார். ஏன்? அவர் நீதியுள்ளவர், அவர் பயங்கரமானவர். அதாவது அதனுடைய பொருள். ஏன் சார் கடவுள் தண்டிக்கிறார்? அவர் நீதியுள்ள. God is just. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எப்படி கடவுள் அன்புள்ளவர் சொல்ற இல்லைங்களாமா, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே அன்புள்ள கடவுள் தான் நீதியுள்ளவர், அதுலயே எந்த மாற்றமும் கிடையாது. ஆக அன்பு ரட்சிக்கிறது, நீதி தண்டிக்கிறது, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல நீங்க பார்க்கிற அத்தனை செயல்களும் இதை தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. நம்ம வசதிக்காக கடவுள் அன்புள்ளவர் மட்டும் நினைத்துக் கொள்வது அல்ல கடவுளுடைய முழுமை. என் வசதிக்கு நான் நினைச்சுக்கிறது இல்லைங்க கடவுள். நம்ம வசதி நிறைய இருக்கலாம். கடவுள் நீதி இல்லை. ஒரு நாள்ல தண்டிப்பாரா? இஸ்ரவேல் மக்கள்மா 40 வருஷம் 95 சங்கீதம்
40 வருஷம் நான் அவர்களை ஆலோசித்து, அவர்கள் இருதய கடினம் உள்ளவர்கள், தங்கள் பிடரியை கடினப்படுத்துகிறவர்கள் என்று அறிந்து அவர்களை ஒப்பு கொடுத்தேன். 40 years. அவங்க அந்த 6 லட்சம் பேர் மனம் திரும்பினாங்களா? உங்க பைபிள்ல போட்டிருக்குதா? என்னாகமத்தின் முடிவிலே சொல்லப்படுகிறது. யோசுவா, காலே, ஆரோன், மோசே கூட போலமா உள்ள. அதான் எச்சரிப்பு. வரலாறு பைபிள் ஒழுங்கா படிச்சீங்களா? ஜாக்கிரதப்பா அப்படின்ற. நமக்கெல்லாம் வரலாறு தெரியாதுங்க, எபிரேயருக்கு தெரியுமா வரலாறு? பார்வோனும் அவனுடைய சேனைகளும் எதிர்த்து நின்னாங்களா? புடி அவனுங்கெல்லாம் தப்பிச்சு நான் போறேன். வேகமா வர்றாரு பார்வோன். பார்வோனு, ரதங்கள், தேர்கள், குதிரைகள், வாங்க 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 எல்லாம் கூட்டு வந்து எங்க இறங்கினாரு. எல்லாம் இறங்குப்பா சிவந்த சமுத்திரத்துல, எல்லாம் போங்கப்பா. அவர் தாங்க நம்ம கடவுள், பயங்கரமானவர். உனக்கு சொன்னார் இல்ல, என் மக்களை விடுதலையாக்கு 10 வாத மனம் திரும்பினியா? கடைசியில உன் பிள்ளைய நான் எடுத்தேன், தலைச்சான் பிள்ளைகள் எடுத்தேன். மனம் திரும்பினீங்களா? திரும்பல. எவ்வளவு பயங்கரமான கடவுள். இப்ப என்ன பண்ற? உடர்தில்ல அவனுங்கள. The God will have the last law. ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர், கடவுள் கடைசியாக சிரிப்பவர். எந்த மனிதனும் கடவுளை எதிர்த்து நிற்க முடியும். நல்லா ஞாபகம். சரிங்களா? நம்ம வேகமா இந்த பகுதியை படிக்க ஆரம்பிப்போம் இல்லையா? வேகமா படி, எனக்கு நேரம் கம்மியா இருக்குனால இல்லைங்களா? 22வது வசனத்துக்கு படிங்க. என்னைக்கு சார்? மாசம் முதல் வாரம் ராபோஜன பந்திக்கு வரும்போது 22ஆம் வசனமா? இதுதான் உங்க வசதி. இது ஆவியானவரின் வசதி அல்ல. இட் இஸ் நாட் த பிளான் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். சரியா கவனிச்சுட்டு வரீங்களா? நான் அதிக நேரத்தை கொடுக்க போதில்லை, ஏன்னா நீங்க உங்களுக்குலாம் வேதம் ரொம்ப எக்கச்சக்கமா தெரியும். எக்கச்சக்கம். 22ஆம் வசனம் உணர்த்துகிற உண்மை அனுதின பரிசுத்தம். எவ்ரிடே சாங்டிபிகேஷன். எவ்ரிடே சாங்டிபிகேஷன். ஒவ்வொரு நாளும் நீ தேவனுடைய கிருபாசனத்தண்டையிலே போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன் இருதயம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்ட சரீரமுடையவனாக இந்த உலகத்தின் கரைகளில் இருந்து, பாவ கரைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவனாக உன் சரீரம் தேவனுக்கு முன்பாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீ எப்பெல்லாம் ஜெபம் பண்றியோ உண்மையுள்ள இருதயம் உன்னிலே காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை உடையவனாக தேவனை நீ ஆராதிக்க வேண்டும். எவ்ரி டே. எப்படி ஆராதனைன்றது? மாசத்துக்கு ஒரு நாளா, வாரத்துக்கு ஒரு நாளா? எப்படி? எதுவும் வசதி. அதான் நான் சொன்ன பாத்தீங்களா? நம்ம நிறைய வசதியை வச்சிருக்கிறோம். அதுக்கு பேரல்ல பக்தி. பரிசுத்தாவியானவரின் ஒழுங்கு, பரிசுத்தாவியானவர் திட்டம். ஒவ்வொரு நாளும். ஒவ்வொரு நாளும் நீங்கள நானும் பாவம் செய்யலையா? ஒவ்வொரு நாளும் உங்க மனசாட்சி என் மனசாட்சி உணர்த்தப்படலையா? ஒவ்வொரு நாளும் பாவத்தினாலே நம்முடைய மனம், நம்முடைய சிந்தை, நம்முடைய சரீரம் கரப்படல. எப்படி வழக்கம்? Nothing will define my spirit and my soul and my body. சொல்ல முடியுமா உங்களால? Define. இந்த உலகமோ, பாவ உலகமோ, எனக்குள்ள இருக்கிற பாவ இயல்போ அல்லது சாத்தானோ என்னை தீண்ட முடியாது, என்னை தொட முடியாது, என்னை கரப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த நிலையில நான் இருக்கிறேன்னு யாராச்சும் வந்து சொல்லுங்களேன். அப்படி ஒரு போதனை வேதத்துல இருக்குதா? பரிசுத்த யோவான் தன்னுடைய 95வது வயதிலே சொல்லுகிறார், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிரு. அதை விட பரிசுத்த நிலைமைக்கு நீங்களும் நானும் போயிட்டோமா? Have we attained such a holy state? அப்படியா? எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் அப்படி படிக்கல. நீங்க வந்து சொல்லிக் கொடுங்க. ஆக ஜாக்கிரதையா இருங்கம்மா. 23ஆம் வசனம். அல்லாமலும் நம்முடைய அந்த இடத்துல நம்பிக்கை என்பதுமா மகிமையின் நம்பிக்கைன்னு சேர்த்துக்கணும். சும்மா நம்பிக்கை இல்லைங்க, மகிமையின் நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். இது எதுக்கு சொல்றாரு? உலகத்தில் உபத்திரமும் உண்டு, பாடுகள் உண்டு. 32ஆம் வசனம் படிங்க. 32. ஒவ்வொரு நாளும் போராட்டம். என்னைக்கு சாவு வரும், என்னைக்கு நான் சிறையில் அடைப்பான், என்னைக்கு காட்சி பொருளாக நாம் we don't know. ஆனா நீ நம்பிக்கை இழந்துறாத. இந்த உலகத்துக்காக நீ வாழவில்லை, மகிமையின் நித்திய வாழ்வுக்காக தேவன் உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையை அறிக்கை செய்வதிலே உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிச்சா இல்ல புலம்பி நிற்கிறீங்களா? மகிமையின் நம்பிக்கை
உங்கள் வாயிலிருந்து வருதா? எவ்ரிடே எது வருது பாருங்க. வருதா? இவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? மனம் திரும்பாத பரிசுத்தவான்களின் பாவம். சரிங்களா? அடுத்தது 24ஆம் வசனம். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தி என்கரேஜிங் ஈச் அதர் இன் லவ் அண்ட் இன் குட் ஒர்க்ஸ். செஞ்சீங்களா? ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே. இதெல்லாம் மாசத்துக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஐயோ அப்படி இல்ல. ஒவ்வொரு நாளும் உங்க கணவனா இருக்கலாம், உங்க பிள்ளைங்களா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், சோர்வடைந்து இருக்கலாம். ஆமா, நம்ம மனிதராக பலவீனம் உள்ளவர்களாக அடிக்கடி நம்ம சோர்ந்து போகிறோம், அடிக்கடி பலவீனமாகிறோம். யோசனை பண்ணுங்கம்மா. ஆர் யூ என்கரேஜிங் ஈச் அதர்? குடும்பத்துல ஃபெலோஷிப்புக்கு வந்திருக்கோம், சார் ஊழியம் வேணா ஒண்ணு வேணா அப்படின்னு சொல்லிடலாமா? எப்படிங்க? செஞ்சீங்களா? நேற்று செஞ்சீங்களா? போன வாரம் செஞ்சீங்களா? என்னுடைய உடன் விசுவாசியை நான் அன்புக்கும் நற்கிரியைக்கும். என்னப்பா ஜெபம் கூட்டம் நடந்தது, நீ வரலையே பிரதர், சிஸ்டர் நீங்க வரலையே, கேட்டீங்களா? அன்புக்கு. என்ன பிரதர் அவங்களோட பேசாத இருக்கிறீங்க, சண்டை போட்டீங்களே, மன்னிப்பு கேட்டீங்களா? மன்னிச்சிட்டீங்களா? ஏதாச்சும் கேட்டீங்க? யோசனை பண்ணுங்கம்மா. அன்புனா எது? மத்தேயு 6:15, மத்தேயு 6:15. மனிதருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். இப்ப நான் ரொம்ப அன்போடு, இப்ப எல்லாம் நம்ம எல்லாரும் ராபோஜனத்துக்கு வரப்போகிறோம். உங்க மனசாட்சியில நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு ஆவியானவர் உங்களுக்கு சொல்வாரா? ஆமாமா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ரத்தத்தினாலே மன்னிப்பு பெற்றுமா. நீ பாரு, உனக்கு விரோதமா பேசினவங்க, விரோதமா செயல்பட்டவங்களை நீ மன்னிச்சிட்டிய. என் மகளே, என் மகனே, எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்வாரா? அதாமா அன்பு. எதுமா அன்பு? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 5:10. பரிசுத்தாவியின் சாட்சியை அவன் கொண்டிருக்கிறான். இயேசு தேவனுடைய குமாரன், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்தார். பரிசுத்தாவியானவர் சாட்சி. சரி, சாட்சி பெற்ற நாம் அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்துட்டீங்களா? எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. ஆனா ஆவியானவருக்கு தெரியும். நீ எந்த மனசாட்சியில இந்த திருப்பந்தியில பங்கு பெறப்போ. ரொம்ப கஷ்டம் பிரதர், ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் நான் சொன்னேன், பரிசுத்தவான்களின் பாவம். சரிங்களா? அடுத்த வசனம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் புத்தி சொல்ல கடவோம். கொஞ்சம் இருக்குமா. நாளானதுன்னா என்ன தெரியுமாமா? the day of judgment. இது தமிழ்ல அந்த கருத்தே வரல பாருங்க. the day எதை சொல்லுகிறார்? ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை இங்கு எபிரேயர் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய வருகையின் நாள். ஆமோஸ் 4:12 பயங்கரமானது. படிச்சிடலாமா? ஆமோஸ் 4:12 பாருங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம். தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. be prepared to face the judgment day. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்குது, ரொம்ப சாதாரணமான விஷயம். அதுக்கு தான் நான் சொன்னேன், இது ரொம்ப பயங்கரமான பகுதிங்க. passage the whole New Testament, முழு புதிய ஏற்பாடிலே மிக மிக பயங்கரமான பகுதி இந்த பகுதி. வார்த்தைக்கு வார்த்தை எச்சரிப்பு கொடுத்து கொண்டே வருகிறார். every sentence has a warning. கடவுளுடைய நாள் வருகிறது, ஒருவரும் தப்பிக்க முடியாது. ஆக என்ன செய்யணுமா? 25வது வசனத்திலே சபை எதுக்கு கூடி வருதுமா? சபை கூடி வருதலை இப்ப எதுக்கு கூடி வந்திருக்கிறோம்? ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்த கடவுளை ஆராதிக்கிறவனாக வாழ வேண்டும். நல்லா கவனிச்சீங்களா? என் வாழ்க்கையே ஆராதனையாக மாற்றப்பட வேண்டும். சபை கூடி வருது புறம் பேசுவதற்கல்ல, குறை பேசுவதற்கல்ல, குற்றம் சாட்டுவதற்கல்ல, பகையை வளர்ப்பதற்கு அல்ல. இதுக்கு மேல சொல்ல விரும்பல. நான்
அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி, மக்கள் மனம் திரும்பும்படி, பக்தி விருத்தி அடையும்படி நீங்கள் சபை கூடி வருதலை, ஆராதனையை விட்டு விடாதீர்கள். அப்படி பாத்துங்க, ஒரு பார்வை. உங்க குடும்பத்துல எல்லாரும் வந்துட்டாங்களா? இப்படி பாத்துங்க, பாருங்க. உங்க குடும்பம்னு சொல்றீங்க, எல்லாரும் இருக்கிறாங்களா? இப்படி ஒரு பார்வை பாத்துங்க. ஏன் இல்ல சொல்லல, நமக்கு அக்கறை. யார் எப்படி போனா எனக்கு என்ன, அவங்க அவங்களுக்கு கணக்கு கொடுப்பாங்க சார். அப்படி இப்படி நினைக்கிற சபை எப்படிங்க வளரும்? எப்படி பரிசுத்தம் அடையும்? எப்படி சாட்சி கொடுக்கும்? எனக்கு ஒண்ணும் புரியலங்க. நம்ம குடும்பமே வரலீங்களே ஆராதனைக்கு, அப்புறம் யார் வர போறா புதுசா? எவ்ரிடே வொர்ஷிப். சரிங்களா? 26ஆம் வசனம். நாம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு, போதுங்கம்மா, சத்தியத்தில் வளருகிற திருச்சபை, வளருகிற விசுவாசி. வளர்ந்திருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியினாலே போதிக்கப்பட்டு, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தினாலே போதிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவில் வளருகிற சபையாக, விசுவாசியாக நான் இருக்கிறேனா? இவ்வளவு காரியத்தை சொல்லி முடிச்சுட்டு, அனுதின சுத்திகரிப்பு, அனுதின சாட்சியின் வாழ்க்கை, அனுதின அன்பு நற்கிரியை, அனுதின ஆராதனை, அனுதின வளர்ச்சி, இவ்வளத்தையும் செய்ய தவறினவராக நாம் இருப்போமானால், இப்ப படிங்க 26 தொடர்ந்து. அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய், அவ்வளவுதாமா, அதுதான் சென்டென்ஸ். மனப்பூர்வமாய் பாவம் செய்தல். ரொம்ப நேரம் யோசனை பண்ண. ரட்சிக்கப்பட்டோம், ஞானசாமி, ரட்சிக்கப்பட்டப்பா, அன்னில இருந்து கணக்கு போடு. இப்ப இன்னைக்கு வரைக்கும் பாவம் செஞ்சுன்னு இருக்கிறோம். அந்த பாவத்துக்கு என்னமா பேரு? மனப்பூர்வமான பாவம். தெரியுமா உங்களுக்கு? அத நோயிங்லி, தெரிந்து அறிந்து துணிந்து செய்தல். தெரிஞ்சு சொல்லட்டுமா? அறிந்து தெரிந்து துணிந்து செய்தல், அதான் மனப்பூர்வமான பாவம். எந்த பாவம் நீங்க இப்படி இல்லாம செஞ்சீங்க சார்? எனக்கு தெரியாது சார். பொய் சொல்லாது இருப்பாயாக. தெரியாது சார். தெரியவே தெரியாதுங்க. தாயும் தகப்பனையும் ஐயோ தெரியவே தெரியாதுங்க. ஓய்வு நாளை ஐயோ எனக்கு யாருமே சொல்லுங்க, சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கலீங்களா? அப்படிங்களா? இல்ல எப்படிங்க? மஜாக்கிரதையா இருக்கணுங்கம்மா. அதுக்காக தான் 19ஆம் சங்கீதம் படிச்சோம். சரிங்களா? 19ஆம் சங்கீதம் திருப்பலாங்களா? திருப்புங்க. கடைசி பகுதி 19ஆம் சங்கீதத்தின் கடைசி 3 வசனங்கள். தன் பிழைகளை தமிழ்ல நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஏதோ சின்ன தப்பு போல இருக்குது சார், பைபிள் எடுத்துன்னு வரல சார் அவர் கோயிலுக்கு. அது இல்லங்க, படிங்க. பாத்தீங்களா? மறைவான குற்றம். யாருக்கு மறைவான குற்றம்? என் மனசாட்சிக்கு அல்லமா, மத்த மனுஷருக்கு. புரியுதா உங்களுக்கு? we can hide ourselves from others. மனிதரிடத்திலிருந்து நான் ஒழித்துக் கொள்ள முயற்சி செய்யலாம். ஆனா ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல கடவுளிடத்திலிருந்து ஒழித்துக் கொள்ள முடியுமா? அப்ப எங்க மறைவே? என்ன பேசினுக்கிற நீ? எது மறைவான குற்றம்? உன் மனசாட்சிக்கு மறைவான குற்றம்னு ஒண்ணு இருக்குதா? அதுக்குதான் சொன்ன, அறிந்து தெரிந்து துணிந்து செய்யற பாவம். உணர்ந்துக்கும். ஒரு அவிசுவாசிக்கு வேதம் தெரியாது, கடவுள் தெரியாது, ஆவியானவரை அவன் அனுபவிக்கவில்லை. அந்த மேட்ரு வேற மேட்ருங்க, அந்த மேட்ரு வேற மேட்ரு. ஆனா உனக்கு எல்லாம் தெரியும். அதான் சொல்ற. அப்புறம் படி. பாத்தீங்களா? துணிகரமான பாவங்களுக்கு முதடியனை பச்சைபாலோடு தாவீது பாவம் செய்தார். தெரியாதா? என்ன தெரியாதுப்பா தாவீதுக்கு? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. தெரியாது சார். இன்னொருத்தன் பொண்டாட்டிய எடுக்காத. தெரியாது சார். அப்பாவி உரியாவ கொலை செய். தெரியாது சார். தெரியவே தெரியாதுங்க எனக்கு. அப்படிங்களா? இப்ப புரிஞ்சிச்சா? பரிசுத்தவான்களின் துணிகரமான பாவம் தண்டிக்கப்படும். ரொம்ப கஷ்டம். பேசுகிற நான் கடவுளுக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும். சரிங்களா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் பார்க்க போறோம். என்ன சார் மனப்பூர்வமான பாவம்? இப்ப ஒரு விளக்கம் பார்த்தீங்களா? இன்னொரு விளக்கம் 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு லேசா அப்படி திருப்பிக் கொள்ளுங்க. பல நேரத்துல பத்சேபாள் இடத்திலே தாவீது செய்த பாவத்தை தான் நான் பூத கண்ணாடி வச்சு பார்த்து பேசின்னு இருப்போம். பூத கண்ணாடி வச்சு, சார் நான் பாவம் தெரியுமா சார்? 32வது சங்கீதத்திலும் 51வது சங்கீதத்திலும் தாவீது மனம் திரும்பினான், அறிக்கை செய்தான், மன்னிப்பு பெற்றான், தேவனோடு ஒப்புரவானான். மேட்ரு முடிஞ்சிச்சு. ஆனா இப்ப திருப்புங்க 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்துல 7, 8
இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை பாவம் செய்தவன் தாவீது. ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும் பைபிள. தாவீது ராஜா, தாவீது பாவம் செய்யறான். யாரு தண்டனை அனுபவிக்கிறார்? இஸ்ரவேல். 8 தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் பத்சேபாள் இடத்துல சொன்னதுக்கு அவன் மிகவும் பாவம் செய்தேன் என்ற வார்த்தையை சொல்லல, நான் அக்கிரமம் செய்தேன் தான் சொன்னான். there is a difference. அதெல்லாம் படிக்கணும் பைபிள்ல. இங்கதான் அந்த சென்டென்ஸ் வருது, நான் அதிகமாக மிகவும் பாவம் செய்தேன். படிங்க. இப்பொழுதும் உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். புத்தியீனமாய், மனப்பூர்வமாய், துணிகரமாய் செய்தேன். என்ன பாவம் செய்தார் தெரியுமா உங்களுக்கு? என்ன பாவம் செய்தார்னு இல்லைங்களா? என்ன? 2ஆம் வசனம். யோவாப்பையும் இதுதான் பாவங்கள். சென்சஸ் சொல்றோம் இல்லைங்களா? இஸ்ரவேல் ஜனத்தின் லக்கை கணக்கிட்டான். யோசனை பண்ணீங்களா? என்ன சார் பாவம் இது? இது என்ன புரிஞ்சதுன்னு ஏன் கணக்கிட்டான்? ஏன் இது கடவுளுக்கு அருவருப்பாய் இருந்தது? ஏன் இஸ்ரவேலை கடவுள் வாதித்தார்? என்ன வாதம் தெரியுங்களா? 12 கடவுள் தாவீதோடு பேசவில்லை. காத்து தீர்க்கதரிசி பேசி போய் சொல்லுப்பா தாவீது கிட்ட, 3 காரியம் உன் முன்னால வைக்கிறேன். 3 சாய்ஸஸ். எது வேணுமோ எடுத்துக்கோ. நீ செய்த பாவத்துக்கு தண்டனை உண்டு. அததான் இப்ப விளக்கி நிற்கிறேன். மனம் திரும்பாத பரிசுத்தவான்களின் பாவம் நியாய தீர்க்கப்படும். படிங்க. 3 வருஷம் பஞ்சம் நாட்டில் வரும், அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடரும். 3 மாதம் நீ துரத்தி அடிக்கப்பட்டு சங்காரம், பல உயிர்கள் கொல்லப்படும். அல்லது 3வது தெரிந்தெடுப்பு, 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று. எப்படி இது பார்த்தீங்களா? உங்ககிட்ட கர்த்தர் பேசினாரா? நீங்க செய்த பாவத்தை குறித்து என்னைக்காச்சும் இப்படி பேசிக்கிறாரா? ஆசீர்வாதம் தராருன்னு பேசிக்கிறார் சார். தீர்க்க தரிசனம் சொன்னாருங்க, வீடு வாங்கிடுவேன். இது பேசினாரா? அப்பனா நீ பாவம் செய்யல இல்லப்பா. எப்படி நம்ம வசதிங்க. இப்ப பாத்தீங்களா? 13ஆம் வசனம் படிங்க. இப்ப எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. ஜெபம் தான் 13. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. இந்த கர்த்தருடைய கைகளில் விழுவேனாக சொன்னா பாத்தீங்களா? அதுதாங்க எபிரேயர் 10:31. இப்ப புரிஞ்சுதுங்களா எதுக்குடா படிச்சவனே? எபிரேயர் 10:31 என்னமா சொல்லுது? என்னங்க விழுகிறது? கொடிய பஞ்சம் வருமா, சத்துருக்களினாலே 3 மாதம் நீயும் உன் படையும் சங்கரிக்கப்படும். அல்லது 3 நாள் கர்த்தருடைய சங்கார தூதன் சுத்தி அடிப்பார் உன்னை. இப்ப புரிஞ்சுச்சா? கர்த்தருடைய கைகளில் விழுவது என்றால் என்ன? சும்மா நாமளா விளக்கம் கொடுப்பதல்ல. தாவீதுதான் அந்த கருத்தை சொல்ற. ஐயோ, கர்த்தருடைய கரங்களில் விழுகிறது, பயங்கரமா இருக்கு. அதாவது இந்த 3 தெரிந்தெடுப்புகளை தாவீது தெரிந்து கொள்ளவில்லை. அதுக்கு பதிலா, ஆண்டவரே உம்முடைய நியாய தீர்ப்புக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுக்கிறார். அதனுடைய என்னமா 14ஆம் வசனம், கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வர பண்ணினார். கணக்கு பாத்தீங்களா? 70,000 பேர் மாண்டு போனார். இன்னைக்கு நம்ம படிக்கிறோம்ல, சீகா வைரஸ், டெங்கு காய்ச்சல், என்னென்னமோ புதுசா செத்துட்டாங்க. இதான் நடந்துனுக்குது. கர்த்தருடைய கோபாக்கினை உண்மையில் வரும். சரி, ஏன் சார் தாவீது இந்த பாவம் செய்த? 1ஆம் வசனம், சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி, சாத்தான் இஸ்ரவேலை சோதிக்கும்படி. இப்ப சபை, நம்ம இது சபை. இந்த சபையில ஒரு சோதனையை சாத்தான் கொண்டு வரான். அந்த சோதனையை கொண்டு வருவதற்கு ஒரு நபரை பிடிக்கிறான். அது தாவீது. யார் அந்த தாவீது? ராஜா. யார் அந்த தாவீது? இதுவரைக்கும் யுத்தத்தில் போரில் தோல்வி காணாத கான்குரர், வெற்றி சிறந்தவன், கடவுளோடு உடன்படிக்கையை பெற்றவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன்,
வார்த்தை கவனிச்சுன்னு வரியா? ஆட்டு மேய்ச்சிருந்தான அந்த தாவீதா இது? இந்த தாவீதுல கோலியாத்தை ஜெயித்தவன், இஸ்ரவேலின் ராஜா, தன் வாழ்க்கையில தோல்வி என்பதை காணாத ஒரு மனிதன். அவனை சாத்தான் தூண்டி விட்டான். இன்னைக்கு சபையில பிரச்சனை வருதா, யாராச்சும் ஒருத்தனை தூண்டி விடுவான், எழுப்பிடுவான். அதான் நடக்கும். அங்க போட்டுக்குதா தானே? ஆண்டவருடைய சிஷ்யர் 12 பேரு. இப்ப ஏசாமி காட்டி கொடுக்கப்படணும். என்ன பண்ணும்? யாரை தூண்டுறது? சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் கூட்டின்னு வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? வெளியில இருக்கிற பரிசேயன், ஆசாரியன், போனவன் வந்தவன் அவன் எல்லாம் வேலைக்காவார். அங்க இருக்கிறவனைய புடுறா யூதாச, அவனை புடிச்சு காரியத்தை முடிச்சிடு. இயேசு என்பவர் சிலுவைக்கு செல்ல வேண்டுமானார். யூதாச புடி. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அழகா திட்டம் போட்டா தள்ளு. இப்படிதான் செயல்பட்டு கொண்டு பரிசுத்தவான்களின் ஆவோம். கொஞ்சம் புரிஞ்சுனே வரீங்களா? ஏன் சார் சபையில பிரச்சனை? ஏன் பிரச்சனை? இதான் பிரச்சனை. இங்கு தாவீதுக்குள்ள வந்த பாவம் என்ன தெரியுங்களாமா? சுய பெருமை. அவன் வெற்றி பெற்றா, அதாவது 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை நீங்க படிப்பீர்களா, தாவீதினுடைய முழு போரின் வெற்றி அங்கு பதிவு செய்யப்படுது. அதாவது ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசம் முழுவதையும் தாவீது கைப்பற்றி முடிச்சுட்டான். அவனுடைய the mission for David is completed. தாவீதுக்காக கடவுள் வைத்திருந்த போர் திட்டம் முடிஞ்சிருச்சு. ஆனா தாவீது அதுல திருப்தி அடையவில்லை. இப்ப தாவீது அசீரிய சாம்ராஜ்யத்தின் மீது, எகிப்தின் சாம்ராஜ்யத்தின் மீது, புரியுதா உங்களுக்கு, படையெடுத்து வெற்றி கொண்டு மகா அலெக்சாண்டர் போல உலகத்தின் அதிபதியாக மாற அவன் விரும்பினான். விளங்குதா உங்களுக்கு? தாவீதுக்குள்ள பெருமையின் ஆவி, கடவுள் கொடுத்த வெற்றியை தன்னுடைய வெற்றியாக அவன் பாவித்துக் கொண்டான். தன்னுடைய படைபலம், தன்னுடைய குதிரை பலம். புரியுதா உங்களுக்கு? அது அவங்க படிச்சாதான் தெரியும். So he wanted to be the emperor of the entire world. இதான் பாவம். பெருமை. பெருமை பாவமற்ற பரலோகத்திலே லூசிபர் என்கிற ஆராதனை செய்கிறோம் தூதர்களின் தலைவன் லூசிபர். யார் லூசிபர்? The leader of the worshipping angels. தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிற கேருபீன்கள், சேருபீன்களுடைய தலைவன் லூசிபர். அவனுக்குள்ளே என்ன வந்ததுங்கம்மா? நான் கடவுளின் சிங்காசனத்தில் ஏறுவே. பெருமை. அதான் பாவம். அப்ப பரிசுத்தவான்களின் பாவம் என்ன? பெருமை. பாவம் இல்லாத பரலோகம், பாவத்தன்மை இல்லாத தேவதூதன் லூசி. அந்த தேவதூதர்கள தலைவன் கடவுளின் மகிமையை பிரகாசிக்கிறவன் லூசிபர். லூசிபர் என்றால் ஒளியின் பிரகாசம்னு பேரு. அவனுக்குள்ள பெருமை வந்தது, விழுந்து போனான். அப்படி பேசிட்டே போலாங்க. என்னங்கம்மா தண்டனையை பத்தி சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதோட பாவம் நிக்கலங்க. 29க்கு வாங்க. 29வது வசனம் 10:29. இந்த பாவம்லாம் இப்ப இவ்வளவு நேரம் பேசின பாருங்க. பார்வோனோ, லூசிபரோ, காயினோ, தாவீதோ, ஆகான் அவங்க எல்லாம் இந்த பாவம் செய்யலங்க. 29வது வசனத்தின் பாவத்தை அவங்க எல்லாம் செய்யல. நீங்களும் நானும் தான் செய்ய முடியும். ஏன்? நம்ம இப்ப வாழ்ந்துன்னு இருக்கிறோம். சிலுவைக்கு பின் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருச்சபை நீங்களும். அன்னைக்கு ஆவியாயிருக்கிற கடவுள் தெரியாது யாருக்கு. நோபடி நோ. கடவுளுடைய அன்பு தெரியாது. கடவுளுடைய மீட்பின் சிலுவை தெரியாது. தாவீதுக்கு தெரியாது. அவங்க எல்லாம் அந்த பாவம் செய்தாங்க. இன்னைக்கு திருச்சபையாக நீங்களும் நான் இந்த பாவம் செய்யறோம். என்ன பாவமா? தேவனுடைய குமாரனுடைய ரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிற பாவம். பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அசட்டை செய்கிற பாவம். கொஞ்சம் பேர் வரல, இன்னைக்கு வரல. என்ன பெரிய பொல்லாத ராபோஜனா, பொல்லாத திருப்பந்தி. ரொம்ப நல்லதுப்பா, ரொம்ப நல்லது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் என்ன சொல்ல முடியும்? அங்கதான் நம்ம போட்டுருக்குது. கிருபையின் ஆவி உங்களுக்குள் எனக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். அவரை நிந்திக்கிறது, அவரை அடக்கி போடுவது. இந்த பாவத்தை ஒரு நாள் இல்லமா, ஒரு நாள் இல்ல, தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் நிருபம் ஏறக்குறைய கிபி 67ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டு திருச்சபை கிபி 29 ஸ்தாபிக்கப்பட்டது. அப்ப 29 இருந்து 67 கணக்கு போடுங்க. எத்தனை ஆண்டுகள்? கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் யூத திருச்சபை எருசலேமிலே இயங்கி கொண்டிருக்குது. 37 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ரத்தம் அங்கு நினைவு கூறப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்ட பாவிகள் மனம் திரும்பி கொண்டிருக்க. இத்தனையும் கண்டு நிராகரிக்கிற யூத திருச்சபை ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் வீழ்கிறது. பயங்கரமா
பலவிதமான பழைய ஏற்பாட்டின் தண்டனையை நாம படிக்கிறோம். ஆகான் அவனுடைய குடும்பம் எப்படி தண்டிக்கப்பட்டது, பார்வோன் அவனுடைய சேனைகள் எப்படி தண்டிக்கப்பட்டன, சரிங்களா? தாவீது கடவுள் அவனை தப்பிக்க விடலையே, அவனுடைய குடும்பத்தை எப்படி கடவுள் தண்டித்தார், அப்படியே சொல்லிட்டே போலாம். கடவுள் நீதிபர இஸ்ரவேல் நாடு 10 நம்ம தாய்மார் கூட்டத்துல படிச்சுட்டு வரோம். ஆகாப் ராஜாவின் காலத்துல, ஏசேபேலின் காலத்துல எப்படி இஸ்ரவேல் 10 கோத்திரங்கள் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார். யூத கோத்திரம் கிமு 586 நேபுகாத் நேச்சார் பாபிலோனிய ராஜாவினால் எப்படி அழிக்கப்பட்டது, அப்படியே வரலாறு வரலாறு வரலாறு. நம்ம ஜாக்கிரதையா தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். இந்த காலையிலே பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை நினைவு கூற நாம் வந்திருக்கு. எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட கிறிஸ்து அண்டையிலே, சிலுவை அண்டையிலே நாம் வந்திருக்கிறேன். எனக்குள் வாசம் பண்ணுகிற கிருபையின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்னை அனுதினமும் பாவத்தை குறித்து எச்சரிக்கிறார், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார், மனம் திரும்பும்படி என்னை உணர்த்துகிறார். நான் மனம் திரும்பினோமா? நம்முடைய மனசாட்சியை கடினப்படுத்துகிறோமா? கர்த்தருடைய கிருபையை, கிருபையின் ஈவுகளை, விலை மதிக்க முடியாத மீட்பு, விலை மதிக்க முடியாத பாவ மன்னிப்பு, விலை மதிக்க முடியாத புத்திர சுவிகார ஆவி, விலை மதிக்க முடியாத அபிஷேகம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவருடைய பிள்ளைகளாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இவ்வளத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு நான் துணிகரமான பாவத்துக்கு, மனப்பூர்வமான பாவத்துக்கு பிசாசினால் தூண்டப்பட்டு நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் வாக்கினைக்கு ஒருவரும் தப்பிக்கொள்ள முடியாது. மனம் திரும்புவோமா? ஆண்டவரே என்னை உணர்த்தி அருளு. ஆவியானவரே என் மனசாட்சியை கூர்மைப்படுத்தி தூய்மைப்படு. தேவனே தாவீதை போல என்னை நான் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். எனக்கு கிருபையுள்ள இரட்சகரே, அன்பின் ஆண்டவரே, உடைய கிருபாசன தண்டையிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களுடைய பெருமை, சுய நீதி, எங்களுடைய அன்பற்ற மனம், மன்னிக்க முடியாத பெருமையின் ஆவி, இவைகள் எங்களிலே காணப்படும். ஆவியானவரே எங்களை மன்னித்தார், உம்முடைய இரத்தத்தினாலே கழுவியார், உம்மோடு ஒப்புரவாக உதவி செய். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.